வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் பராமரிப்பின்றி பழுதடைந்துள்ள பொது கழிப்பறைகள் உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. நீலகிரி மாவட்டம் உதகையில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடும் பகுதியில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகளை உண்பதால் கால்நடைகள் பாதிக்கப்படும் அபாயம். மதுராந்தகம் அருகே 15,000 ஏக்கரில் பறிக்கப்படாமல் அழுகி வரும் தர்பூசணி பழங்கள், ஊடகங்களில் வெளியாகும் தவறான தகவலால் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திருத்தணி அருகே ஆபத்தான நிலையில் உள்ள மின்மாற்றி கம்பங்கள், தாங்கி பிடிக்கும் இரும்பு கம்பிகளை சாலையின் குறுக்கே செல்வதால் வாகன ஓட்டிகள் அச்சம். பல ஆண்டுகளாக வாடகை கட்டடத்தில் இயங்கும் அரக்கோணம் தலைமை அஞ்சலகம் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதால் சொந்த கட்டடம் கட்ட கோரிக்கை. தரங்கம்பாடியில் முதன்முறையாக வெட்டிவேர் சாகுபடி, மாற்றுப்பயிர் விவசாயம் குறித்து விவரிக்கும் செய்தி தொகுப்பு. திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் பராமரிப்பு இன்றி உள்ள பொது கழிப்பறைகளை உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். மேலும் நூற்றுக்கணக்கானோர் உள் நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மருத்துவக் கல்லூரி அமைந்துள்ள சுற்றுப்பகுதிகளில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மாநகராட்சி சார்பில் பொது கழிப்பறைகள் கட்டப்பட்டன. ஆனால் கட்டப்பட்ட நாள் முதல் இன்று வரை முறையாக பராமரிக்கப்படாத காரணத்தினால் காட்சி பொருளாகவே உள்ளன. போதிய தண்ணீர் வசதி, மின் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் பொது கழிப்பிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. இதனால் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து செல்லும் பொதுமக்கள் இயற்கை உபாதைகளை கழிக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். எனவே கழிப்பறைகளை முறையாக சுத்தம் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனை முன்பாக அமைக்கப்பட்டிருக்கின்ற பொது கழிப்பிடங்கள் அனைத்தும் எந்தவிதமான பராமரிப்பும் செய்யப்படாமல் மிகுந்த சுகாதாரக்கேடோடு துர்நாற்றம் வீசக்கூட்டு தொற்று நோய் பரவுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றது. மருத்துவமனைக்கு முன்பாக இருக்கின்ற ஒரு பொது கழிப்பிடத்திற்கு இந்த நிலை என்றால் இது மக்களுக்கு பெரும் வியாதியை, மருத்துவமனையை தேடி வருகின்ற மக்களுக்கெல்லாம் பெரும் வியாதியை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றது. மாவட்ட அரசு நிர்வாகமும் மருத்துவமனை நிர்வாகமும் திண்டுக்கல் மாநகராட்சியும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பாக அமைக்கப்பட்டு இருக்கின்ற அனைத்து பொது கழிப்பிடங்களையும் உடனடியாக சுத்தப்படுத்தி சுகாதாரப்படுத்தி தூய்மைப்படுத்தி பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு விடப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். உதகையில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடும் பகுதியில் குப்பை மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் கொட்டப்படுவதால் கால்நடைகள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சியில் 36 வார்டுகள் உள்ளன. இந்த வார்டுகளிலிருந்து நாள்தோறும் டன் கணக்கில் குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. இந்நிலையில் சமீப காலமாக வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் வனப்பகுதிகளிலும் சதுப்பு நிலங்களிலும் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடும் பகுதிகளிலும் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த குப்பை கழிவுகளில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கழிவுகளும் உள்ளன. இந்த குப்பைகளை மேய்ச்சலுக்கு விடப்படும் மாடு, ஆடு போன்ற கால்நடைகள் உட்கொள்வதால் கால்நடைகள் உயிரிழக்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் உடனடியாக குப்பைகளை அகற்றி கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரக்கோணம் தலைமை அஞ்சலகத்திற்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதால் மக்களின் வரிப்பணம் வாடகையாக செலுத்தப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நகரில் தலைமை அஞ்சலக அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அஞ்சலகம் சொந்த கட்டிடத்தில் செயல்பட்டு வந்த நிலையில் இதில் வங்கி சேவை, தபால், மணியார்டர் சேவை, அஞ்சலக கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் அரக்கோணம் ராணிப்பேட்டை அஞ்சலக கட்டுப்பாட்டு அலுவலகம், சேமிப்பு கிடங்கு உள்ளிட்டவை செயல்பட்டு வந்தன.
இந்நிலையில் கடந்த மழையின் காரணமாக அஞ்சலக கட்டடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் அஞ்சலகம் தனித்தனியாக 3 வாடகை கட்டடத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த கட்டடங்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் வீதம் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 25 லட்சம் ரூபாய் வரை வாடகையாகவே மத்திய அரசு செலவிட்டு வருகிறது. மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதால் விரைவில் தலைமை அஞ்சலகத்திற்கு சொந்த கட்டடம் கட்ட வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணி அருகே மின்கம்பம் ஆபத்தான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அம்மையார்குப்பம் கிராமத்தின் ஏரிக்கரை பகுதியில் மின்மாற்றி அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த மின்மாற்றி மின்கம்பம் பல இடங்களில் உடைந்து முறிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் மின்கம்பங்களை தாங்கி பிடிப்பதற்கு இரும்பு கம்பிகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த இரும்பு கம்பிகள் மின்கம்பங்களுக்கும் சாலைக்கும் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதால் அவ்வழியே செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த அச்சமடைந்துள்ளனர். பள்ளி செல்லும் மாணவர்களும் இவ்வழியே பள்ளி சென்று வருவதால் அச்சத்துடனே சென்று வருகின்றனர். அத்துடன் மின்கம்பிகளும் தாழ்வாக செல்வதால் அசம்பாவிதம் நிகழும் முன்பாக மின்கம்பம் மற்றும் மின்கம்பிகளை சீரமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திற்குள் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களுக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்தனர். தஞ்சை பழைய பேருந்து நிலையத்திலிருந்து மருத்துவக் கல்லூரி, புதிய பேருந்து நிலையம், அம்மாப்பேட்டை, பாபநாசம், திருவையாறு, பூதலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதனால் இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பேருந்து நிறுத்தும் இடம், நடைமேடை ஆகிய இடங்களில் மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனம் நிறுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் பயணிகள் பேருந்தில் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். அத்துடன் பேருந்துகளுக்கு இடையூறாக வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் இதுகுறித்து போக்குவரத்து போலீசாருக்கு புகார்கள் வந்தன. இந்நிலையில் தஞ்சை நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் போக்குவரத்து போலீசார் பழைய பேருந்து நிலையத்திற்கு வந்து அங்கு இடையூறாக நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களுக்கு அபராதம் விதித்தனர். அத்துடன் இனி பேருந்து நிலையத்திற்குள் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். மதுராந்தகம் அருகே தர்பூசணி பழங்கள் குறித்து தவறான தகவல் பரப்புவதால் 15,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், பவுஞ்சூர், திருக்கழுக்குன்றம் ஆகிய பகுதிகளில் சுமார் 15 ஏக்கரில் தர்பூசணி பயிரிடப்பட்டுள்ளது. பருவம் தவறிய மழை, கடும் பனி இவற்றையெல்லாம் தாண்டி தர்பூசணி நன்கு விளைந்துள்ளது. தற்போது தர்பூசணி பழங்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தர்பூசணி பழங்களை வியாபாரிகள் ரசாயன பொருள் கொண்டு பழுக்க வைத்திருந்ததை கண்டுபிடித்திருந்தனர். அத்துடன் தர்பூசணி பழம் சிவப்பான நிறத்தில் இருக்க ரசாயன நிறமிகளை பயன்படுத்துவதாகவும் இதனை சாப்பிட்டால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். இதனால் தற்போது பொதுமக்களிடையே தர்பூசணி பழத்திற்கான வரவேற்பு குறைந்து விற்பனை குறைந்து வருவதாக தர்பூசணி விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இயற்கை உரங்களை கொண்டு தயாரித்து தற்போது அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் பழங்களை வாங்குவதற்கு ஆளின்றி அறுவடை செய்யாமலேயே அழுகி வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். அத்துடன் தோட்டத்திலேயே பழங்களை அறுத்து டிஷ்யூ பேப்பர் கொண்டு சோதனை செய்து காண்பித்தனர். மக்கள் எதிர்க்கும் பொதுவாக இதை தொடச்சி இந்த டிஷ் பேப்பர்ல இன்னைக்கு காட்டுறோம். இது அனைத்து மக்களும் யாரும் ஏமாறாதவன், இது அனைத்து உண்மை. விவசாய விளைபொருள்ல இது அனைத்து உண்மையான தகவல், பொய்யான தகவல் கிடையாது. இது முழுக்க முழுக்க இயற்கையான இது எந்த ஒரு வதந்தியோ எந்த இதுவும் இல்லையா. இது நல்ல பழம். அதே தோட்டத்துல இந்த பழம் இது மாற்று கருத்துனால இந்த பொய்யான தகவல் பரப்பி நிற்கிறாங்க. இயற்கையா செய்யறது இதை விட அதிகமா கலர் கிடைக்கும். ஒவ்வொரு வதந்திகளால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுவதாக கூறிய விவசாயிகள் தோட்டத்திலேயே பழங்களை அறுத்து பொதுமக்களுக்கு சோதனை செய்தனர், காண்பித்தனர். அத்துடன் தர்பூசணி குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் முழக்கங்களை எழுப்பினர். கொண்டு வா
அது தொடச்சா 60 நாள் 67 50 நாள்ல 60 நாளுக்குள்ள விளைய வேண்டிய பழம் விற்க வேண்டியது நாங்க. ஆனா பழுக்க நேரம் ஆக அது கலர் வரதான் செய்யும், அந்த பழம் பண்ணதான் செய்யும். அது தொடச்சாலும் அந்த கலர் தெரியும். அது தவறான தகவலை பரப்பி எங்க விவசாயத்தையே பாதிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இப்ப இருக்கிற சூழ்நிலை. அதனால அரசோ இல்ல மற்றவங்களோ இது தலையிட்டு நல்ல முறையில பதில் சொல்லி மூலதனத்துக்கு கொண்டு போய் எங்க விவசாயம் பாதிக்காத இது அழுகிற பொருள் நாங்க எங்க ஊசி போட முடியும், இல்ல எந்த கெமிக்கல் நாங்க எல்லாமே ஆர்கானிக் முறையில் தான் பண்ணோம். சாத்தான்குளம் பகுதியில் முருங்கைக்காய் விலை கடும் வீழ்ச்சி அடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் விளையும் முருங்கைக்காய்களுக்கு வெளியூர்களில் நல்ல விலை கிடைப்பதால் இப்பகுதியில் விவசாயிகள் அதிக அளவில் முருங்கை பயிரிட்டு வருகின்றனர். இப்பகுதியில் விளைவிக்கப்படும் முருங்கைகளை மொத்த வியாபாரிகள் சந்தை விலைக்கு வாங்கி ஏற்றுமதியும் செய்து வருகின்றனர். இதனால் ஆண்டுதோறும் முருங்கைக்காய் வியாபாரம் நடைபெற்று வருகிறது. தற்போது முருங்கை சீசன் என்பதால் முருங்கைக்காய் விளைச்சல் அதிகரித்து காணப்படுகிறது. முருங்கைக்காய் வரத்து அதிகரிப்பால் அதன் விலை கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளது. 1 கிலோ முருங்கைக்காய் 100 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 1 கிலோ முருங்கைக்காய் ₹1.50 மட்டுமே விலை போவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இதனால் பறிக்கும் கூலிக்கு கூட வருவாய் கிடைக்காததால் முருங்கைக்காய்கள் கால்நடைகளுக்கு உணவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற விளைச்சல் அதிகரிக்கும் சீசன் காலங்களில் விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டு வருவதால் முருங்கைக்காய் பதப்படுத்தி பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலையை நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. கொடைக்கானலில் பூத்து குலுங்கும் அரிய வகை நீல நிற லில்லி மலர்கள் பார்வையாளர்களை கவர்ந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பல வகையான மரங்கள், மூலிகை தாவரங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கவர்ந்திழுக்கும் வகையில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. அந்த வகையில் கோடை சீசனை ஒட்டி பிரயண்ட் பூங்காவில் லில்லி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த லில்லி மலர்கள் பருவநிலைக்கு ஏற்ப மஞ்சள், வெள்ளை, ரோஸ் நிறங்களில் மலர்ந்து காணப்படுவது வழக்கம். ஆனால் தற்போது அரிய வகையான நீல நிற லில்லி மலர்கள் பூத்து குலுங்கி வருகின்றன. ஒரு காம்பில் 20க்கும் மேற்பட்ட சிறிய வகை மலர்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இந்த அரிய வகை மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கை 3,74,00,000 ரொக்கம் மற்றும் தங்கம், வெள்ளிப் பொருட்கள் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்ததால் 27 நாள்களில் உண்டியல் நிரம்பியது. இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டன. இதில் 3,74,95,627 ரூபாய் ரொக்கம் மற்றும் தங்க வேல், தாலி, மோதிரம், செயின், தங்க காசு என 1,824 கிராம் தங்கம், 22,870 கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சோளிங்கரில் அரசு கலைக்கல்லூரி சார்பாக நாட்டு நலப்பணி திட்டத்தின் மூலம் சாலையோர குப்பைகள் அகற்றப்பட்டு தூய்மை பணி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வரும் நிலையில் கல்லூரி சார்பாக நாட்டு நலப்பணி திட்டம் செயல்படுத்தப்பட்டது. கல்லூரி முதல்வர் சுஜாதா தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன், பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் கோபால் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் மாணவ மாணவியர் பங்கேற்று உறுதிமொழி ஏற்றனர். தொடர்ந்து சோளிங்கர், அரக்கோணம் சாலை, ஆஞ்சநேயர் குளம் உள்ளிட்ட பகுதியில் உள்ள குப்பைகள் மற்றும் களை செடிகளை அகற்றி தூய்மை பணியில் ஈடுபட்டனர். இதில் பங்கேற்ற மாணவ மாணவியர் மற்றும் தன்னார்வலர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. போஸ்டர்ஸ் ஏரியம் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே குடிநீர் வழங்காததை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்திக்காடு கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இந்நிலையில் இப்பகுதியில் கடந்த 10 நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி பெண்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சாத்தான்குளம் வட்டார வளர்ச்சி அதிகாரியை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்தனர். 10 நாட்கள் மேல தண்ணியே வரல.
குடிக்கிற தண்ணி வரவே இல்லை பார்த்துக்கங்க. அது எங்களுக்கு ரொம்ப எங்கள் அத்தியாவசிய தேவையை கூட நாங்கள் எங்களால் நிவர்த்தி பண்ண முடியல. நாங்கள் கூலி வேலைக்கு தான் ரொம்ப போகிறோம், விவசாயத்துக்கு தான் போகிறோம் பார்த்துக்கங்க. துட்டு கொடுத்து லாரி தண்ணி எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. நாங்கள் இது சம்மந்தமாக பிடிஓ ஆஃபீஸில் போய் நாங்கள் எங்கள் கோரிக்கையை நாங்கள் சொன்னாலும் அது அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்காங்க. எங்களை ஒரு மனுஷங்களாம் கூட மதிக்க மாட்டேங்காங்க. இந்த அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ணாத அவங்க இனி இந்த கோரிக்கையை அவங்க சரி பண்ணலன்னா நாங்கள் சாலை மறியல் பண்ண கூட தயாராக தான் இருக்கோம். சாத்தாங்குளம் தாலுகா முதலூர் ஊராட்சியிலேருந்து நாங்கள் பேசுகிறோம். ஆத்திகால் கிராமத்துலேருந்து. எங்களுக்கு கடந்த 10 நாளாகவே குடி தண்ணி வரவே இல்லை. நாங்களும் எவ்வளோ பிடிஓ ஆஃபீஸில் அதிகாரத்தில் சொல்லியாச்சு. அவங்க சொல்கிறாங்க உங்கள் சௌரியத்துக்கு நாங்கள் மோட்டர் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது நாங்கள் கஷ்டப்பட்ட மக்களுங்க போய் எங்களுக்கு தண்ணியும் தர மாட்டேங்காங்க. அப்படியே லாரி தண்ணி வாங்கினாலும் ஒரு குடம் 15 ரூபா. நாங்கள் வேலை செய்த வச்சு தண்ணி எடுப்போமா, பிள்ளைகளை படிக்க வைப்போமா, எங்கள் அன்றாட தேவை நாங்கள் பூர்த்தி செய்வோமா? திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்புதுப்பாக்கத்தில் அமைந்துள்ள முருகன் கோவிலின் மண்டாபிஷேக பூர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. குளக்கரை அடிவாரத்தில் வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய ஆலயம் புதிதாக அமைக்கப்பட்டதோடு கோவிலின் மேல் 27 அடி உயரம் கொண்ட சிவசுப்பிரமணிய சுவாமி சிலை அமைக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் குடமுழுக்கு விழா நடந்து முடிந்த நிலையில் தற்போது மண்டலாபிஷேக பூர்த்தியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடத்தி வரப்பட்டது. புனித நீரினை 27 அடி உயரமுள்ள சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு சிவாச்சாரர்கள் அபிஷேகம் செய்தனர். இவ்விழாவில் ஏராளமான சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நூதன முறையில் அம்மனுக்கு சிறப்பு பாலாபிஷேகம் நடைபெற்றது. பள்ளிப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி மாதத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலமானது நடைபெற்றது. இதையொட்டி முத்துமாரியம்மனுக்கு முன்பாக உள்ள அம்மன் சிலை முன்பு பாலை ஊற்றிய பின்னர் மின் மோட்டார் மூலம் உறிஞ்சப்பட்டு அம்மனுக்கு மேலே பொருத்தப்பட்டிருந்த அபிஷேக ஜல்லடையில் இருந்து பால் அம்மன் சிலை மீது ஊற்றியதை கண்ட பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். போஸ்டர்ஸ் எட்கர் வழங்கும் தமிழ்நாடு 360 மாவட்டத்தில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தென்காசியில் விளையாட்டுப் போட்டியில் சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் ஆயக்குடியில் அமைந்துள்ளது தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 18வது ஆண்டாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. கல்லூரி முதல்வர் மைக்கேல் மரியதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்ட காவல்துறை கூடுதல் துணை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் பாபு மாணவிகளுக்கு பதக்கங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மரியாதையும் அவர் ஏற்றுக்கொண்டார். Representing the unity, determination, perseverance displayed in front of அணிவகுப்பு மரியாதை முதலாவதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பசுமை நிறம் கொண்டவர்கள் அடுத்ததாக வந்து கொண்டிருக்கிறார்கள். பின்னர் விளையாட்டு வீரர்களின் ஒலிம்பிக் ஜோதி ஓட்டத்தை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை தலைவர் சேது தொடங்கி வைத்தார். விளையாட்டுப் போட்டிகளில் சிவப்பு அணியினர் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றனர். அத்துடன் மாநில மற்றும் தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன.